இது வரைக்கும் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, எதை வச்சு உங்கள உலகம் அசிங்கப்படுத்துச்சோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் அடுத்தவரிடம் வெட்கி அவமானப்பட்டீர்களோ, அது எல்லாம் தவிடுபொடியாக போகுது. சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை எல்லாம் உயரப்போகுது. நெறைய பேர் வீட்ல குவா குவா சத்தம் கேட்க போகுது. கல்யாணம் நடக்க போகுதுங்க. 7ல வந்து குரு அமர்ந்தால் 7ஆம் இடத்தையே பார்த்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் தான். அதுவும் தான் வீட்ட தானே பார்க்குற குரு. திரும்ப வரணும்னா இந்த மாரி 12 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கு. 7ஆம் இடம் இயங்கப் போகிறது, 1ஆம் இடம் இயங்கப் போகிறது, 3ஆம் இடம் இயங்கப் போகிறது. வேற என்ன வேணும் சொல்லுங்க? பயங்கரமான தொலைத்தொடர்பின் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம் கிடைக்கப் போகிறது. ப்ரமோஷன் கிடைக்கப் போகுது. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள போறீங்க. உண்மைய சொன்னா நெறைய பேர் தொழில் அதிபர் ஆகப் போகிறீங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி நெறைய பேர் ஆரம்பிக்க போறீங்க. புதுசா தொழில் தொடங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னக்காரர்கள் கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்குவதற்கான முகாந்திரங்கள் அனைத்தும் தெரியப் போகிறது. அது சாதாரணமான விஷயம்லாம் இல்லங்க. சூப்பரா இருக்குங்க இந்த குரு பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் உண்மைக்கே ஒரு 10, 12 வருஷம் நல்லாவே இல்ல. அப்படியே அடிச்சுச்சு 7 சனி, திரும்ப மறுபடியும் அடிச்சுச்சு, திரும்ப மறுபடியும் அடிச்சுச்சு. திரும்ப அப்படியே சனி வந்து 5ல வந்தாரு, 6ல வந்தாரு, போட்டு தள்ளினாரு. இப்ப இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, நான் சொன்ன மாரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய குரு பெயர்ச்சியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும்.